எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God.
பிரசனத்தை வரவேற்கும்படியாக நீங்க இருக்கிற இடங்களெல்லாம் தேவனுடைய பிரசனம் உங்கள் மூலமாக உங்கள் பகுதிகளில் ஆளுகை செய்யும்படியாக இந்த நாளிலும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எவ்வளவோ தேவங்கள் நம்ம தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலும் அந்த வசனத்துல சொல்கிறது போல வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவன் அவரை மாத்திரம் தான் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் அவரை பணிந்து கொண்டிருக்கிறாங்க. வாங்க நாம் எல்லாரும் இணைந்து அவர்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆனந்தமாக நம் தேவனை கீதங்கள் பாடி அவரை தொழ போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோமா? Yes Lord, thank you Jesus. எல்லாரும் இணைந்து மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. மகிமை வல்லமை பொழிந்தவரை, சகலத்தையும் சிருஷ்டித்தவரை, தேவாதி தேவனை, வானாதி வானவரை நாம் எல்லாரும் இணைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா?
ஆண்டவர் இயேசுவை வணங்கும்படியாக எல்லாரும் உங்களை அர்ப்பணித்த இந்த வேளையிலே ஹல்லேலூயா. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து நம் ஆவியில் நிறைந்து இயேசுவை உயர்த்தும்படியாக வந்து எல்லாரும் இந்த ஆவியில் பணிந்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. சேர்ந்து பாடுங்க. ஜீவன்கள் ஆமென் எஸ் ஜீசஸ் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆமென். எல்லாரும் இணைந்து பரிசுத்த ஆவியில நிரம்பி பாடுவோம். இந்த வேளையில ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்தும்படியாக ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம். ஆமென். அவர்தான் பாத்திரரே. Yes Lord. நம் துதிக்கு நம் தொழுகைக்கு பாத்திரரானவர் அவர் ஒருவரே. அப்ப எல்லாரும் இணைந்து ஆமென் அவரை உயர்த்தி பாடுவோமா. தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. உம்மை தொழுவோம் பணிந்திடுவோம். இயேசு நீர் பாத்திரரே. உம்மை தொழுவோம் பணிந்திடுவோம். என் இயேசு நீங்க பாத்திரரே. ஹல்லேலூயா. நம்ம இயேசப்பா அவர் ஒருவர் தான் நம்முடைய தொழுகைக்கு என்னுடைய ஆராதனைக்கு நீங்க ஒருவர் தான் பாத்திரப்பா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே வேற யார் ஆண்டவரே என்னுடைய தொழுகைக்கு பாத்திரர் அல்லவே அல்ல. Lord, I will never worship any other man, Lord. I will not worship my job. I will not worship my riches, Father. But you alone are worthy to be praised. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம் துதிக்கு நம் தொழுகைக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்தும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம். உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளுவோம். சங்கீதம் 28:7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு அற்புதமான வசனம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை ஒரு பாடலாக இந்த வேளையில பாடப்போகிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது தேவாதி தேவன் அவரை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. ஹல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அவரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயம் செய்தவர் இனிமேலும் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம் பாட்டினாலே இந்த வேளை நாம் எல்லாரும் இந்த அருமையான பாடலை பாடி அவரை துதிப்போமா. Worship you, Jesus. எல்லாரும் இந்த ஹல்லேலூயா இருதயத்தினாலத்திலிருந்து நீங்க பாடுகிற இந்த வேளையிலே தேவனே உங்கள் பாட்டினால் துதிக்கிற இந்த வேளையிலே அவரே உங்களுக்கு சகாயமாக, அவரே உங்களுக்கு கேடகமாக அவர் மாறுகிறார். ஹல்லேலூயா. நீரின் பெண்ணும் என் கேடகமாம், உம்மை
பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நீரின் வெள்ளம் என் கேடகமாம், உம்மைதான் நம்பி இருந்தேன். எல்லாம் கரங்களை தட்டி, நீரின் வெள்ளம் என் கேடகமாம், உம்மைதான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரே சத்தமாக ஆண்டவரே, எங்க துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று எங்களோடு இணைந்து சொல்லுங்க. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவர் மாத்திரமல்ல, அந்த சத்தத்தை கேட்டு நாம் கூப்பிடுகிற நேரங்களில் உடனடியாக வந்து நம்மை விடுவித்து நம்மை மீட்க தேவனுக்கு நாம் எல்லாரும் மனதார நன்றிகளை செலுத்தும் ஆண்டவரே. அப்பா, என் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீங்க வந்து என்னை விடுவித்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா என்று எல்லாரும் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ்.
நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்வோமா இந்த வேளையில? இந்த வேளையிலும் நம் தேவாதி தேவன் அவர் மிகவும் வைராக்கியம் கொண்டவர். ஒவ்வொரு நாளும் தன் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் ஒருவரே என் வாழ்க்கைக்கு துதிக்கு பாத்திரர், ஆண்டவரே என் தொழுகைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து உங்கள் இருதய நாளத்திலிருந்து அவரை ஆராதிக்கும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினவர். அவர் விரும்புகிற காரியம், அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். The Lord your God, all that he is desiring today, church, is that his people who are purchased by his blood will come before his throne and worship him alone and give him the glory at all times. எல்லா சூழ்நிலையிலும் அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நம் கிரீடங்களை எல்லாம் வைத்து ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ளும்படியாக நாமும் நம்மை அர்ப்பணித்து இந்த வேளையில பாத்திரர் ஆண்டவரே நீர் ஒருவரே பாத்திரர் என்று all the saints and angels bow before your throne, and all the elders cast their crowns before the Lamb of God and sing. All the saints and angels bow before your throne, and all the elders cast their crowns before the Lamb of God and
நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை, இயேசுவை போல் ஒரு தேவனில்லை, என் நேசரை போல் ஒரு கர்த்தரில்லை. பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. எல்லாரும் இணைந்து பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து சொல்ல போறோம். நம் தேவன் பிரியப்படுகிற அந்த காரியத்தை நம்ம எல்லாரும் இணைந்து அவரை நோக்கி சொல்லுவோம். அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை போல என்னை ரட்சிக்க வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு சகாயம் தர உம்மை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லப்பா என்று அவரை பார்த்து இந்த வேளையில நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? Yes Lord, yes Jesus. உம்மை போலொரு தேவனில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை போலொரு கர்த்தரில்லை. இயேசப்பா, உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை. எல்லாரும் சேர்ந்து பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. இயேசுவே
Amasia, Yeshua, 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 soon coming King. We lift your name, Jesus. We lift it high, oh Lord. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் வியாபித்திருக்கிறார். அவருக்கு சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இப்படி ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்து நம்மை ஒன்றாக இணைத்து நமக்கு இப்படி ஒரு வழியை கொண்டு வந்த கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர செல்வராஜ் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, ஆராதனையின் மையத்தில் நாம் இருக்கின்றோம். நன்றாய் ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அடுத்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது நாட்டு நடப்பை பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் என்ன காரியம் நடக்கும் என்று அறியாத வண்ணமாக மக்கள் ஆயத்தம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது, கடைசி நாட்களில் நடைபெறும் காரியங்கள் என் ஆவியை ஊற்றுவேன். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கடைசி நாட்களில் பலவிதமான உபத்திரவங்களும் பாடுகளும் இயற்கை சீற்றங்களும் இருக்கும் என்பதை அருள்நாதர் இயேசு சொன்னாரே, அது நடந்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்தத்திற்கு மூழுவதற்கு தயாரான நிலையில் இருக்கும் தேசங்கள், கொள்ளை நோய்கள், இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். அதுதான் நமது ஏஞ்சல் டிவி என்ற இந்த தீர்க்கதரிசி நிமிடத்திற்கு நிமிடம் உரைத்து கொண்டே இருக்கிறது. எப்படியாகிலும் என் ஜனம் அழியக்கூடாது, எங்கள் மக்கள் பரலோக வாழ்வை பெற வேண்டும். அதற்கு வழிமுறைகளை தான் ஏஞ்சல் டிவி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறது. அதில் எங்களுக்கும் ஒரு பங்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. என்ன? ஜெபிக்கலாம், இந்த ஊழியத்தை தாங்கலாம், இந்த ஊழியத்தோடு இணைந்து உழைக்கலாம். எது உங்களுக்கு வசதி அதை நீங்கள் செய்யலாம். ஒரு சிலர் 3 செய்கிறார்கள், ஒரு சிலர் 1 செய்கிறார்கள், சிலர் 2 செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் 3 செய்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் செய்ய விரும்புகிறது எதுவோ அதை மனப்பூர்வமாக நீங்கள் செய்யும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்பொழுது இயேசு ஊழியங்களிலே கட்டிட திட்டங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் முடிவு பெற வேண்டும். பல காரியங்கள் முடிந்திருக்கின்றன. அந்த சில காரியங்கள் என்று சொல்லும்போது அதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் இந்த பொம்மை செய்கிறவர்களை பார்த்திருப்பீர்கள். அழகாக வடிவமைப்பார்கள். இந்த கண்கள் 2 கடைசியில் வைப்பார்கள். அந்த கண்கள் வந்த பிறகுதான். அதுபோல இப்பொழுது கண்களை போன்ற பல காரியங்கள் முடிவுக்கு வர வேண்டியது இருக்கிறது. ஆகவே நாம் நமது ஜெபத்தை கூட்டுவோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தில் இருந்து நம்மால் முடிந்ததை அனுப்புவோம். இப்பொழுதும் ஒரு காணிக்கை நீங்கள் கட்டட நிதிக்கென்று ஏற்கனவே நன்றாக அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள், நோ டவுட். இந்த முடிவு பெறும் நிலையில் உங்கள் பங்கை நீங்கள் நிறைவேற்ற ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பேசுகிறபடி செயல்படுங்கள். இதோ அதற்கான அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், பக்குவமாய் செயல்படுங்கள். ஒரு பிரார்த்தனை நான் ஏறெடுத்து விடுகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தமது பிள்ளைகள் இந்த கனமான ஊழியத்திற்கென்று தங்களால் ஆனதை செய்யும்படியாக முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். உமது வார்த்தையின்படியே அவர்களை பெருக பண்ணும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மை துதிப்பேன், சகாயம் பெற்றேன்,
அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பாஸ்டர் சாராராஜன் ஜான் தான் இன்றைக்கு உங்களோடு கூட தெய்வ வார்த்தையை பகிர்ந்து அளிக்கப் போகிறார். அதற்கு பின்பு கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆயத்தமாயிருங்கள். இதோ பாஸ்டர் சாராராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கிமு 712 கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் இந்த வார்த்தை நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இதனுடைய பரிபூரண நிறைவேறுதல் 1000 வருட அரசாட்சியில் நிறைவேறப் போகிறது. இங்கு தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. தொடர்ந்து நாம் அநேக தீர்க்கதரிசிகள் கடைசி காலங்களில் எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக யோவேல் 2 அதிகாரம் 28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அதில் முக்கியமாக அதற்கு பின்பு, அப்போ அதுக்கு முன்னால் என்ன நடந்தது? தெற்கு நாடான யூதாவில் கிமு 835 முதல் 796 வரை அரசாண்ட யோவாஸ் அரசரின் காலத்தில் ஒரு பெரிய வெட்டுக்கிளி படையின் வருகையினால் தேசத்தின் விளைச்சல்கள் தாவரங்கள் அழிக்கப்பட்டு மக்கள் பெரும் பஞ்சத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். இந்த நேரத்தில்தான் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாவத்தின் விளைவினால் உண்டான தேவனின் தொடுதலாக இருக்கிறது வெட்டுக்கிளியின் நிகழ்ச்சி. ஆனால் இந்த பெரிய ஆபத்தை விட கர்த்தருடைய நாள் குடிதாய் இருக்கும் என்று இதே தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கிறார். யோவேல் 2 அதிகாரம் 1 இருந்து 11. யோவேல் 2 அதிகாரம் 1 இருந்து 11. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும்.
அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பிப்போவது இல்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரைப் போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சலைப் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சலைப் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படியாக கர்த்தருடைய நாள் கொடூரமாக இருக்கும். அடுத்ததாக அதே தீர்க்கதரிசி அவர் கொடுக்கிற ஒரு அறிவுரை என்னவென்றால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம். உலகமெங்கிலும் பலவிதமான ஆபத்துகள், விபத்துகள், நிலநடுக்கங்கள், கோர விபத்துகள் இடைவிடாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு நடுவில் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு ஜாக்கிரதையாக, எவ்வளவு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை தான் தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 20ஆம் வசனம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும்
மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தைகளில் எல்லாம் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக தேவனிடத்தில் சேர வேண்டும். தேவ பிரசன்னத்தில் அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எந்த விதத்திலெல்லாம் என்ன விதமான காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனிடத்தில் திரும்பும்போது நாம் மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் ஒருவரையும் விடக்கூடாது. பிள்ளைகளை விடக்கூடாது, வாலிபர்களை விடக்கூடாது. எல்லாரும் தேவனிடத்தில் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அந்த திட்டங்களை தருவார். அவர்தான் நம்மை போதித்து நடத்துவார். அவர் எதற்காக நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார்? இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கொடிதான சூழ்நிலைகளில் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருந்து 28ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உலகமெங்கிலும் பல ஆபத்துகள், விபத்துகள், கொடூரமான காரியங்கள் நடக்கும்போது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைக்கிறார். அவர் எப்படி தன்னுடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி பாதுகாப்பார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருந்து 28ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து
உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. உங்கள் பிள்ளைங்க இருக்கிற இந்த வயசில் நீங்கள் அந்த வயசில் இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த அளவிற்கு கர்த்தர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் அவர்களை நிறைத்திருக்கிறார், வல்லமையினால் நிறைத்திருக்கிறார். அதை தான் ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தமாக அவர் கொடுத்து விட்டார். உங்கள் பிள்ளைங்க மேலெல்லாம் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன், உன் பின்வரும் சந்தானத்தின் மேலெல்லாம் என்னுடைய வல்லமையை நான் ஊற்றுவேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக வாழ்கிற நீங்களும் நானும் நமக்காக மாத்திரம் அல்ல, நமக்கு முன்பாக நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்கால சந்ததிகள் இந்த அபிஷேகத்தில், இந்த வல்லமையில் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக எழுந்து பிரகாசிக்கும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, ஆவியானவரே, என்னை உம்முடைய மகனாக மகளாக நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை பல மடங்கு உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அதை விசுவாசியுங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் பார்க்குற சூழ்நிலைகள், எப்படி இந்த பிள்ளைகள் வளர போகிறாங்க, எப்படி தேவ ராஜ்யத்திற்காக அவங்க பிரகாசிக்க போகிறாங்க என்ற பல கேள்விகள், சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மை அறியாமல் நம்ம மனதில் வரும். ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீங்க. என்னுடைய மகன், என்னுடைய மகள், எனக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமை அபிஷேகத்தினால் கர்த்தர் என் பிள்ளைகளை நிறைத்திருக்கிறார். அவருடைய எதிர்காலத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஆவியை நம் மேலே ஏன் ஊற்றுகிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஏன் நம்ம மேலே ஊற்றுறார்? அவருடைய பிரசன்னத்திலேயே நாம் இருக்கும்படியாக. அவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும், ஏன் பிள்ளைங்க, அவங்க வருங்கால சந்ததிகள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை அபிஷேகம் நம்ம எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய பிரசன்னத்திலேயே நாம் தங்கியிருக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏசாயா 49 அதிகாரம் 2 வசனம். ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணியிலே மூடி வைத்தார். அந்த வாசித்த வேத வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை உங்களை வச்சு நீங்கள் வாசிங்க. அவர் என் வாயை, சாரா ராஜன் அவருடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை, சாரா ராஜனை மறைத்து, என்னை, சாரா ராஜனை துலக்கமான
அம்பாக்கி என்னை சாராள் ராஜனை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அப்ப இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சாதாரணமானவங்க அல்ல. தேவன் இதை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு கூர்மையாக பட்டயமாக கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகும்போது, அவங்க வீடுகளில் இருக்கும்போது, அவங்க நண்பர்களோடு கூட இருக்கும்போது, எல்லா இடங்களிலும் அவர் தமது கரத்தினால் அவர்களை மறைக்கிறார். எந்த விதத்திலும் நமக்கு பயம் வரக்கூடாது, குழப்பம் வரக்கூடாது, கலக்கம் வரக்கூடாது. நமக்குள்ளே ஆண்டவராகிய தேவன் அவர் கொடுத்த அந்த வார்த்தை, அவருடைய கரத்தின் நிழலினால் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளெல்லாம் மறைக்கிறார். ஹல்லேலூயா. என்னை துலக்கமான அம்பாக்குகிறார். நம்மெல்லாம் சாதாரணமானவங்க அல்ல. நானாக அதை செய்ய முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்த அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், என் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த வல்லமை, அபிஷேகம், அவங்கள மழுங்கி போன ஒரு அம்பாக அல்ல, கூர்மையான அம்பாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவர் எங்களை, எங்கள் பிள்ளைகளை அம்பரா தூணியிலே மூடி வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே அந்த நம்பிக்கை, விசுவாசம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். தேவ பிரசன்னத்திலேயே நம்ம இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளைகள்லாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறாங்க. அவருடைய மகிமைக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க. நம்ம போகிற வருகிற இடமெல்லாம் தேவன் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். எல்லாருக்கும் பாதுகாப்பை தரார். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னோடே இருந்து. அப்ப நம்ம கூட யார் இருக்கிறா? நம்ம பிள்ளைங்களோட யார் இருக்கிறா? நம்ம குடும்பத்தோட யார் இருக்கிறா? ஆண்டவராகிய தேவன். நான் உன் கூட இருக்கிறேன், உன் பிள்ளைகளோட கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கூட நான் இருக்கிறேன். நீ போகிற இடமெல்லாம் நீ எங்கே வேணுமானாலும் போகலாம். இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் படிப்பு இந்த வருடத்தை முடித்து அடுத்த வருடம் படிப்புக்கு போகிறாங்க. நிறைய பேர் ஸ்கூலெல்லாம் மாறுவாங்க, அநேகர் கல்லூரிகளுக்கு போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து நீ இருக்கிற இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். போயிட்டு அப்படியே காணாமல் போயிட மாட்டார். இல்லைன்ற நிலையே வராது. உன்னை எதுக்காக ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேனோ அந்த இடத்துல என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றின பிறகு உன்னை நான் திரும்ப வர பண்ணுவேன். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு, உங்கள் குடும்பத்தை கொண்டு எதை செய்யறதுக்காக ஆண்டவராகிய தேவன் அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் அதை செய்து முடிக்கிற வரையிலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், செய்ய ஆரம்பித்தேன், இப்போ ஆனால் அதெல்லாம் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை எதை செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டாரோ, ஆண்டவரே சொல்கிறாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும்
உனக்கு நான் உன்னை சொன்னேன் இல்லையா? உன் பிள்ளைகளை குறித்த ஒரு காரியத்தை சொன்னேன் இல்லையா? உங்க குடும்பத்தை குறித்து நான் எதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேனோ அதையெல்லாம் செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதே இல்லை. ஏன்னா என் பிரசன்னத்தினால் உங்களை நிறைச்சிருக்கேன், என் வல்லமையினால் நான் நிறைச்சிருக்கேன், என் மகிமையினால் உங்களை மூடி இருக்கிறேன். நான் சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், நான் சொன்னதை நீங்கள் செய்யும் அளவும் உங்களை விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக சில நேரத்தில் நமக்கு ரொம்ப களைப்பாயிடும், சோர்ந்து போயிடுவோம். ஒரு காரியத்தை செஞ்சு 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 சோர்ந்து போயிடுவோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க யாரும் சும்மா இருக்க முடியாது, சோம்பேறிகளாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்யும்படியாக அவங்களுக்குள்ள ஒரு வல்லமையை வைத்திருக்கிறாரோ, அபிஷேகத்தை வச்சிருக்காரோ, அதை அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ இதை செஞ்சு 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 நான் ரொம்ப களைப்பாயிட்டேன், இனிமே என்னால் யோசிக்க முடியல, என்னால் எதையுமே செய்ய முடியாத நிலைக்கு நான் இப்போ தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்ற சூழ்நிலைகள் வரும், காலங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை கொண்டு எதை செய்யணும், நான் உன்னை என் ஆவியினால் நிறைச்சேனோ, என் வல்லமையினால் நிறைச்சேனோ, நீ அதை செய்து கொண்டே இருப்பாய், உனக்கு களைப்பே வராது. ஏன்னா என் சமூகம் தான் உனக்கு முன்னால் போகும். போகிறது நீ மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் உனக்கு முன்னால் போகிறேன், நான் உனக்கு முன்னால் போகிறேன். ஒரு ஊழியர் எழுதின ஒரு சம்பவம். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நான் போகிற போதெல்லாம் என் கூடவே நீங்கள் வந்தீங்க, நாம் 2 பேரும் நடந்து போயிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலை வந்தபோது ஒருத்தர் மாத்திரம் நடக்கிற மாதிரி காலடி தெரியுது, கால் பாதங்கள் தெரியுது, அப்போ நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு அவர் ஆண்டவர்கிட்டயே கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை மகனே, நீ நல்ல பாதையிலலாம் நடக்கும்போது நான் உன் கூட கையை பிடிச்சிட்டு வந்தேன், ஆனால் நீயே நடக்க முடியாத கடினமான ஒரு சூழ்நிலை வந்தபோது உன்னை நான் தூக்கி கொண்டேன். அப்போ நடக்கிறது உன் கால் அல்ல, உன் பாதம் அல்ல, நான் உன்னை தூக்கி கொண்டு நான் தான் நடக்கிறேன், என்னுடைய பாதம் தான் உனக்கு தெரிகிறது. அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரோடு நாம் தேவ மகிமை தேவ பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய வல்லமையினால், அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய மகிமையினால் அளவில்லாமல் நம்மை நிரப்புகிறார். நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அவர் நிரப்புகிறார், நடத்துகிறார், இளைப்பாறுதல் தருகிறார். மற்றவங்கள மாதிரி நாம் சோர்ந்து போகவே மாட்டோம். எப்படி நீங்கள்லாம் இருக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது, இவ்வளோ வேதனைகள் இருக்கிறது, இதற்கு மத்தியில் எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, சமாதானமாக இருக்கிறீங்க, வெற்றியாக நீங்கள் முன்னேறி போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்னவென்றால், அவர் நமக்கு கொடுத்த அந்த வல்லமை, அவர் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகம், அவருடைய சமூகம் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நல்ல இளைப்பாறுதலாக இந்த உலகத்திலே வாழ ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அடுத்ததாக எதிர் சூழல்களில் நமக்கு தைரியம் கொடுக்கிறார். நமக்கு எதிராக பல காரியங்கள் நடக்குது, நமக்கு விரோதமாக
நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் நம்மை அறியாமல் நம்மை அசைக்கும்படியாக வருகிற காலங்களில் நமக்கு அவர் தைரியத்தை கொடுக்கிறார். உபாகமம் 20:1. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் யுத்தம் செய்ய புறப்பட்டு வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தா குதிரைகள் இருக்குது, ரதங்கள் இருக்கிறது, பெரிய கூட்டம் ஜனம். ஐயோ, இவங்களை நம்ம எப்படி எதிர்க்க போகிறோம்? பார்த்தா பயமாக இருக்குது இல்லையா? ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. உனக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா எவ்வளோ குதிரைகள் வந்தாலும், ரதங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஜனம் வந்தாலும் பயப்படாது. என்னுடைய அபிஷேகம், என்னுடைய வல்லமை, என்னுடைய பிரசன்னத்தினால் நான் உன்னை நிறைத்திருக்கிறேன். உன்னை எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் நம்மை ஆண்டவர் ஒரு விசேஷித்த விதமாக மகிமையாக நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஞானம், அறிவு நமக்கு எப்படி வந்தது? ஆண்டவர் தான் அந்த அபிஷேகத்தை கொடுத்தார், அந்த வல்லமையை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வாழ்வேன் என்ற உறுதி தைரியத்தை கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார். அதனால எந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம பயப்படவே மாட்டோம். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமையினால் நம்மை அவர் நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சோதனைகளில் நமக்கு தேர்தல் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம், அந்த வல்லமையில் நம்ம இருக்கிறோம்னா எதற்காக நாம் அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் வர்றவங்களுக்கு வர மாதிரி தான் சோதனை எல்லாருக்கும் வரும், நமக்கும் வரும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் நாம் தேர்தல் அடையக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:2. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பாருங்க. தண்ணீர் வரும், தண்ணீரை கடக்கணும். அந்த தண்ணீரை நீ கடக்கும்போது நீ தனியாக கடப்பது அல்ல, நான் உன் கூட இருப்பேன். தண்ணீரை பார்த்து பயந்துடாத. ஐயோ ஆண்டவரே, இது என்ன வெள்ளம் போல தண்ணி வருதே, பயப்படாத. இதை சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நானும் என்னுடைய சகோதரனும் மதுரையில் எங்கள் தகப்பனார் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அங்கே இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்து கொண்டிருந்தோம். அப்போ நானும் என் சகோதரனும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆற்றின் அந்த வழியாக தான் கடந்து பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அந்த ஆறு காஞ்சி இருக்கும், எல்லா ஜனங்களும் அப்படியே நடப்பாங்க, கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ நானும் என் சகோதரனும் 2 பேரும் கிராஸ் பண்ணுறோம். திடீர்னு பார்த்தா வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்து எங்கள் 2 பேரையும் அடிச்சுட்டு போகுது. அவ்வளோதான், எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அந்த கரையோரத்தில் இருந்த ஜனங்க பார்த்து அதில் 2 பேர் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு எங்கள் 2 பேரையும் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து கரையில் விட்டாங்க. பாருங்க,
நல்லா தான் இருந்துச்சு, ரோடு மாதிரி. ரோட்டில் தான் நடக்கிறோம், 2 பேரும் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்க வேற. அப்போ நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன், என் சகோதரன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறார். நாங்கள் எவ்வளோ சின்ன பிள்ளைங்க. எங்களை அடிச்சுன்னு போயிடுச்சு தண்ணி. ஆனால் அந்த நேரத்துலையும் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். இப்போ இந்த மாதிரி தான் உலகத்தில் பல நேரத்தில் நாம் எதிர்பாராத பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் வரதான் செய்கிறது. ஆனாலும் கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு, நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக அவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரோ பாருங்க, அந்த வயசுலேயே ஆண்டவர் காப்பாற்றினார். இன்னைக்கு நானும் ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறேன், என்னுடைய சகோதரனும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்போவே அந்த அபிஷேகம், அந்த வல்லமை. நாங்கள் தனித்து தான் போகிறோம், எங்களுக்கு சோதனை வந்துச்சு, ஆனால் கர்த்தர் எங்களோடு இருந்தார். அதுதான் வசனம் சொல்லுது. ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எந்த சூழ்நிலையில் போனாலும், நம்ம பிள்ளைங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியின் ஊடாக நீ நடந்தாலும் அக்கினியிலே நீ வேகாதிருப்பாய். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அதை தான் சொல்லுங்க. இப்போ எந்த இடத்துலலாம் ஐயோ என் மகன் என் மக இப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்களோ தெரியலையே அப்படின்னு மனம் கலங்காதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் பிள்ளைக்குள்ள, என் மகனுக்குள்ள, என் மகளுக்குள்ள உங்கள் வல்லமை இருக்குது, உங்கள் அபிஷேகம் இருக்குது. நீங்கள் அவங்கள கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்தில் அவங்கள நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவீங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் இந்த வாக்கு தத்தத்தை உரிமையாக்குங்க. தேவ ஆவியானவர் தேவ வல்லமையினால் உங்களை நிரப்புவார். ஒரு முறை ஒரு சகோதரிகள் கூடுகையில் நான் செய்தி அளிக்கும்படியாக போயிருந்தேன். அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பற்றி தான் நான் பிரசங்கம் பண்ணேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டால் நம் மூலமாக ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை அங்கே நான் பிரசங்கித்தேன். செய்தி முடிந்து விட்டேன். அப்போ அந்த இடத்துல ஒரு சகோதரி, நிறைய பேர் ஆவி அபிஷேகம் பெறாதவங்க தான் வந்திருந்தாங்க. அன்றைக்கு ஆவியானவர் எல்லாரையும் அபிஷேகத்தில் நிரப்பினார். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த சகோதரிகள் கூடுகையை நடத்தின அந்த சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. சிஸ்டர், அன்றைக்கு நீங்கள் வந்து தேவ செய்தியை கொடுத்த போது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பற்றி நீங்கள் பேசுனீங்க. சகோதரியே, நீ உன்னுடைய ஆவியிலே தேவ வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளும் போது இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் எல்லாம் உன் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார், அந்த அபிஷேகம் உன் மூலமாக வெளிப்படும்னு சொல்லி நீங்கள் அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணீங்க. அதில் ஒரு சகோதரி தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. அதில் குறிப்பாக அவருடைய 3 வயது மகன் படுத்த படுக்கையாக இருக்கிறார், ஒன்றுமே செய்ய முடியல. அந்த மகனை வீட்டுக்குள்ளே படுக்கையில் படுக்க வச்சுட்டு பூட்டிட்டு தான் அந்த சகோதரி இந்த ஜெபத்துக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கு ஆவியானவரை பற்றி சொன்ன அந்த வார்த்தை, அந்த செய்தியை கேட்டு என்ன ஆவியானவர் நிரப்பும் போது, அந்த அபிஷேகத்தில் நிரப்பும் போது என் மூலமாக ஒரு அற்புதம் நடக்கும்னு சொன்னாங்களே, அதனால் இப்போ நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் போய் என் மகனுக்காக ஜெபிக்க போகிறேன், என் மகன் நடக்க போகிறான் அப்படின்னு இந்த அம்மா அந்த அபிஷேகத்தில் வல்லமையில் நிறைஞ்சி அந்த மகன் படுத்திருந்த அந்த அறையில் போய் பக்கத்தில் அபிஷேகத்தில் வல்லமையில் நிறைஞ்ச அந்த மகனுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க. மறுபடியும் போய் இவங்க வேலையை செய்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிட்டாங்க. படுத்துட்டு இருந்த மகன் அவன் துள்ளி குதித்து கீழே இறங்கி வெளியே போயிட்டான். இந்த அம்மா வந்து பார்க்குறாங்க, படுக்கையில் இல்லை. பயந்துட்டாங்க, என்னடா இது, படுத்த படுக்கையாக இருந்த மகன் காணமே. போய் பார்த்தா வெளியில் ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான்.
அவன் சொல்றான், அம்மா நீ ஜெபம் பண்ண பிறகு ஜீசஸ் வந்து என்னை தொட்டு தூக்குனாருமா, அவர் தாம்மா இறக்கி விட்டாரு, நான் ஓடி வந்துட்டேன். பாருங்க, நமக்குள்ள இருக்கிற வல்லமை அபிஷேகம், நமக்குள்ளாக இருக்கிற அக்கினி சாதாரணமான வல்லமை இல்லை. சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது, ஐயோ ஆண்டவரே என்னை கைவிட்டீங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, யார் எனக்கு இந்த சோதனையில உதவி செய்வாங்க? பயப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் அவருடைய வல்லமையை அளவில்லாமல் ஊற்றியிருக்கிறார். நம்ம மேல மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைங்க மேல ஊற்றி இருக்கிறாரு. அநேக முறை பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் அதுவும் இந்த கடைசி காலத்தில் அநேக சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில நேரடியாக நான் பார்க்கிறேன். அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வைராக்கியம், அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தைரியம், அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த உற்சாகம், அவர்களுக்குள்ளாக தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக செயல்பட வேண்டும் என்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட தன்மைகளை தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் எந்த விதமான சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகவே கூடாது. அடுத்ததாக சபைக்கு அவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? இன்னைக்கு நாம் எல்லாரும் திருச்சபையில தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், திருச்சபையில இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் சபையில இணைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் ஏன் குடும்பமா சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம்? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நம்ம எல்லாம் சபைக்கு ஏன் வரோம்? குடும்பமா ஏன் வரோம்? பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு ஏன் வரோம்? எதுக்காக? சில குடும்பங்களில் வித்தியாசமாக இருக்குது. அப்பா ஒரு சபை, அம்மா ஒரு சபை, பிள்ளைங்க ஒரு சபை, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஏதோ அறியாமையில் அந்த மாதிரி இருக்கிறாங்க குடும்பங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது நீங்கள் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறேன். நம்ம குடும்பமாக ஒரு இடத்துல கூடுனா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு நடுவில் வராரு. எதுக்கு வராரு? நம்ம அப்பா அம்மா பிள்ளைங்களுக்குள்ள ஒரு மனிதன் ஆவியை தராரு, ஐக்கியத்தை தராரு. வேறுபட்ட கருத்துகள், வேறுபட்ட நினைவுகள், வேறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் அப்படியே மாத்திடுறாரு. நம்ம கொண்டு என்ன இந்த உலகத்தில் செய்யணும்னு சொல்லி நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, அந்த அபிஷேகம் நம்ம கூடி வரும்போதே நம்ம அறியாமலே நமக்குள்ளெல்லாம் ஆவியானவர் அளவில்லாமல் நம்ம ஆவியை நிரப்புறார், நம்ம ஆத்துமாவை நிரப்புறார். அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை மூடுகிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை தனிப்பட்ட விதமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளாக எப்படியெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்கிறார்? வேறுபட்ட கருத்துகள் வரவே வராது, வேறுபட்ட நினைவுகள் வரவே வராது. பிசாசு கொண்டு வருகிற சத்துருவின் திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில, அவங்க எதிர்கால சந்ததிகள்ல வரவே வராது. ஏன்னா நம்ம கூடி வர்ற இடம் எந்த இடம்? ஆண்டவருடைய சமூகம். அதுக்கு தான் தவறாம வந்துடுறோம். ஏன் வரோம்? ஆண்டவரே உங்க சமூகம் இல்லைன்னா என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, என் பிள்ளைங்க வாழ முடியாது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் உங்க கையில தான்ப்பா இருக்குது, என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னால் ஒண்ணுமே நிறைவேற்ற முடியாது. உங்க வல்லமை, உங்க அபிஷேகம், நாங்கள் உங்க சமூகத்தில் வரும்போது எங்களை அறியாமலேயே எங்க ஆவியில நீங்க இறங்குகிறீங்கப்பா. எங்க ஆத்துமாவை நீங்க ஆளுகை செய்றீங்க, எங்க சரீரத்தை நீங்க ஆளுகை செய்றீங்க,
எத்தனை முறை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நம்ம நரம்புகளில் அவர் செஞ்சிருக்கிறாரு, நம்முடைய எலும்புகளில் அவர் செஞ்சிருக்கிறாரு, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தில். சில நேரத்தில் நம்ம சரீரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது, நம்ம பிள்ளைங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படிதான் வந்து உட்காருவோம். ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறார், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவரே நம்முடைய குடும்பங்களிலே அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையிலும் இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த தேவ பிரசன்னம் நிலைத்து இருக்கும். ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்ச நாள் இருந்து போறது அல்ல. ஒருவேளை சில நேரத்தில் ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம் கொஞ்ச நாள்ல சிலருக்கு குறைஞ்சிரும். ஆனா கூட ஆண்டவர் விட மாட்டார். ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை, அவங்களுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், அவங்களுக்குள்ள இருந்த அந்த வல்லமை, அவங்கள கொண்டு இந்த உலகத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு ஏற்ற விதமாக ஆவியானவரே நடத்துகிறவராக இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இப்போ இன்னைக்கு ஏன் நம்ம சபைகளில் கூடி வரோம்? சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம், வாலிபர்களுக்கு ஊழியம், பெரியவர்களுக்கு ஊழியம், வயசானவங்களுக்கு ஊழியம், ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியம். இதெல்லாம் ஏன் நம்ம செய்கிறோம்? அந்தந்த வயதுக்கு ஏற்ற விதமாக, அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற விதமாக எதையெல்லாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொள்வதற்காக தான் நாம் திருச்சபைக்கு வருகிறோம். திருச்சபையில் இருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாக அவங்களுக்கு உபதேசம் பண்றாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறை நாட்கள். இந்த விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடமே போயிட்டு வந்து அதே படித்து ரொம்ப உற்சாகமாக இருந்த பிள்ளைங்க பல விதத்தில் அவங்க ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. இப்போ இந்த விடுமுறை நாட்களில் என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்கு திருச்சபைகளில் அவங்களுடைய நேரங்களை வீணாக்காதபடி அவங்களை இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாக வளர்ப்பதற்கு அவங்களுக்காக நேரம் எடுத்து அவங்களுக்கு பல விதங்களில் ஊழியம் செய்கிறாங்க சபையில். ஏன் இந்த ஊழியம் செய்கிறாங்க? இன்னும் அவங்க தெரியாததெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, தேவ நோக்கம் இருக்கிறது, தேவனுடைய லக்கு இருக்கிறது. அந்த பிள்ளைகள் அறியாமல் அதை இழந்து விடக்கூடாது. அதனால் எல்லா திருச்சபைகளிலும் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? பிள்ளைகளெல்லாம் உற்சாகப்படுத்துகிறோம், அந்த அபிஷேகத்தில் நடத்துகிறோம், அந்த வல்லமையில் நடத்துகிறோம். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை எதற்காக அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ அதை அவர்கள் நிறைவேற்ற கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நாம் கற்றுக்கொண்டவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், எதிர்கால சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ கர்த்தர் அவங்களோட, நம்ம இல்லைனாலும் கர்த்தர் அவங்களோட இருப்பார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் இல்லைனாலும் என் பிள்ளைங்களோட கர்த்தர் கடைசி வரைக்கும் இருப்பார், என் பேர பிள்ளைங்களோட கர்த்தர் இருப்பார், என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கர்த்தர் இருப்பார். அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறோம். வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட இணைஞ்சிருங்க, ஆண்டவரை விடாதீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருங்க. எல்லாரும் முக்கியப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறது இதுதான்.
என்னை இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் உங்களையும் கடைசி வரைக்கும் நடத்துவாரு. அவரை பிடிச்சு கொள்ளுங்க, அவரை சார்ந்திருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், தேவ பிரசன்னத்திலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் என் எதிர்கால சந்ததிகளும் அவருடைய பிரசன்னத்திலேயே நிறைந்து வாழ வேண்டும். அவருக்காக நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்ற ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தில், அந்த வல்லமையில் அவர் எங்களை கொண்டு செய்ய விரும்புகிறவைகளை நாங்கள் செய்து முடிக்க எங்களை நாங்கள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை கொண்டு எதையெல்லாம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீங்களே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னீங்களே. நாங்கள்லாம் இந்த அபிஷேகத்துக்காக, இந்த வல்லமைக்காக தாகமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை அபிஷேகத்தை நீர் ஊற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் மீது மாத்திரமல்ல, எங்கள் சந்ததியின் மேல உங்க ஆவியை நீங்க ஊற்றி இருக்கிறீங்க. எங்கள் சந்தானத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதங்களை நீர் ஊற்றி இருக்கிறீங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, என் மேல மாத்திரம் இல்லை, என் பிள்ளைங்க மேல ஊற்றி இருக்கீங்க. எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை ஊற்றி இருக்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உங்க மேல இதுவரையிலும் நீங்கள் கடந்து போன எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஒரு விசேஷித்த வல்லமை அபிஷேகம் உங்க குடும்பத்தில் இறங்குது. என் மகனுக்காக, மகளுக்காக நீண்ட நாட்களாக நான் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அவங்க தேவ சமூகம், தேவ பிரசன்னத்துக்குள்ள வராமல் இருக்கிறாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் மேலே இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலேயே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீண்ட நாட்களாக என் மகன், என் மகள் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டாங்க, பிழைப்பதே கடினம் என்று சொல்லிட்டாங்க. பயப்படாதீங்க. உங்க மேல இருக்கிற அந்த வல்லமை அபிஷேகம் அந்த மரித்து போன அவயவங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது. தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். எங்கள் குடும்பங்கள்லாம் பிரிஞ்சு போயிருக்குது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். நாங்கள் ஒன்றே சேர முடியாத நிலையில் இருக்கிறோம். பயப்படாதீங்க. உங்களை இணைத்தவர் கர்த்தர். உங்கள் குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறவர் கர்த்தர். இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற இந்த வல்லமை அபிஷேகத்தினாலே உங்கள் குடும்பங்களை எல்லாம் சீக்கிரமாக ஒன்று சேர்க்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஊழியத்திற்கு நான் என்னை அர்ப்பணித்தேன், ஆனால் என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை. வரங்களை இழந்து விட்டேன், தாளந்துகளை இழந்து விட்டேன். பயப்படாதீங்க. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறார். நீங்கள் முந்தின நாட்களை காட்டிலும் வரப்புகிற நாட்களிலே வல்லமையாக தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக எழுந்து பிரகாசிக்க போகிறீர்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள்லாம் ஊழியம் செய்கிறவங்க, ஆனால் ஊழியம் செய்கிற எங்கள் வாழ்க்கையில் பிசாசு பல விதத்திலும் எங்களை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு இடையூறுகளை கொண்டு வருகிறான். பிசாசின் தந்திரங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை அக்கினி இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நிரந்தரமாக விடுதலை தருகிறார்.
தெய்வீக விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மோடு இடைப்பட்டார். உங்களால் முடியுமானால் இருக்கிற இடங்களில் ஒரு சில நிமிடங்கள் பாரத்தோடு ஜெபிக்க என்னோடு எழுந்து நிற்க அன்பாய் கேட்கிறேன். முதலாவதாக ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தரமான ஊழியர்களை தேவன் இன்னும் எழுப்ப வேண்டும். இயேசு சொன்னார் தன் சீடர்களை பார்த்து, எஜமான் தன் வேலைக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே நல்ல தரமான ஊழியர்களை தேவன் எழுப்பும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை அது உங்கள் குடும்பத்திலிருந்து கூட எழும்பலாம், ஏன் நீங்களே கூட எழும்பலாம். அவர்தான் மன விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவர். அவருக்கு ஆள் தேவை. ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, இந்த கடைசி காலத்தில் 8 பில்லியனுக்கு மேலாக, 800 கோடிக்கு மேலாக இந்த பரந்த பூமியிலே மக்கள் இருக்கும் பொழுது, எங்கள் தேசத்தில் மாத்திரம் 140 கோடிக்கு மேலான மக்கள் இருக்கும் பொழுது, இன்னும் உம்மை அறிகிற அறிவை பெறாத மக்கள் ஏராளம் உண்டு. இன்னும் நன்மை செய்யக்கூடிய மக்கள் தேவைப்படுகிறார்கள். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? நன்மையான காரியங்களை இந்த பூமிக்கு எடுத்துரைக்கவே விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்தவர் என் ஆண்டவன் இயேசு. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீர் என்று வேதம் சொல்கிறது. அதே போல நன்மை செய்யக்கூடிய நல்லவர்கள் ஊழியர்களை எழுப்பும் அப்பா. தரமான ஊழியர்களை எழுப்பும், கனமான ஊழியர்களை எழுப்பும். தேமான் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போயிட்டான், கண்ணானாகி அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செஞ்சான் என்ற சிறைச்சாலையில் இருந்து பவுலடிகள் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பொழுது அப்படித்தான் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:10 தகப்பனே, நல்ல ஊழியர்களுக்காக நன்றி, நீர் எழுப்ப போகிற ஊழியர்களுக்காக நன்றி, எழுப்பியிருக்கிற ஊழியர்களுக்காக நன்றி. உலகமெங்கும் ஊழியத்தை செய்கிறவர்கள் எந்த குழுவில் இருந்து, கத்தோலிக்க மக்களோ, ஆங்கிலிக்கன் திருச்சபையாரோ, பெந்தேகோஸ்தேக்காரர்களோ, எந்த நிலையில் அவர்கள் இருந்து எழும்பினாலும் சரி, அவர்களை வல்லமையான ஊழியர்களாய் மாற்றும். வரங்களினால் அலங்கரித்து அவர்களை மகிமையின் சாயலை தந்து எடுத்து உபயோகப்படும். ஜனங்கள் இன்றைக்கு கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மை அறிகிற அறிவை பெற வேண்டுமானால் உம் வார்த்தையை சுமந்து செல்கிற உத்தம கூட்டாளிகள் வேண்டும். எழுப்பும் அப்பா. கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் மூலமாக நீர் செய்கிற நல்ல ஊழியங்கள், அவர்கள் கொடுக்கிற பயிற்சிகள், அவர்கள் எழுப்புகிற மக்கள், அத்தனை பேருக்காக நன்றி சொல்கிறேன். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கர்த்தருடைய சபையார் ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள், ஊழியங்கள் பெருகுகிறது. இன்னும் எழுப்பும் தகப்பனே, இன்னும் எழுப்பும். தேசமங்கும் நன்மை செய்கிறவர்கள் எழும்பட்டு. அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நாட்டை ஆளும்படிக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற உத்தம அரசியல் தலைவர்கள், அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கு பதிலாக இந்த பூமியில் விசாரணை செய்கிறார்கள். அவர்களை நீரல்லவா விசாரிக்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்தினுடைய அதிபதிகள், எங்கள் தேச பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல் மந்திரிகள், இவர்களை எல்லாம் நினைக்கும். எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்கள், எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்கள், தலைவிகள், நாட்டை பாதுகாக்கும்படி பணியில் இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்கள், இராணுவ வீர வீராங்கனைகள், எந்த இடத்தில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை காக்க வேண்டுமே, அதை நீர்தான் செய்ய வேண்டும். காத்தருளும் அப்பா. மருத்துவ குழாமினர்கள்,
ஆசிரிய பெருந்தகைகள், இவர்கள் பங்கு, பெரும் பங்கு. அவர்களை என் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க நான் வேண்டுகிறேன். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய வல்லமையை ஊற்றும், உங்களுடைய அபிஷேக மழையை ஊற்றும். பெருமழை பெய்யும் பொழுது வண்டல்கள் அடித்து கொண்டு போய்விடும். பெருமழை பெய்யும் பொழுது சுத்திகரிப்பு உண்டாகிவிடும். உமது மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊற்றுங்கப்பா, ஊற்றுவேன் என்றேன், ஊற்றும். உமது ஆவியை ஊற்றும், உமது வல்லமையை ஊற்றும். கர்த்தாவே, சரீரத்தில் பலகீனத்தோடு எப்பொழுது என் நோய் என்னை விட்டு போகும், எத்தனையோ சிகிச்சை பண்ணிட்டேன் இன்னும் நல்லாகலையேன்னு கதறுகிற உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கிவிடும். தெய்வமே, தொட்டு சுகமாக்கிவிடும். எந்த நோயாயிருந்தாலும், அது எந்த கேன்சர் கட்டிகளாக இருந்தாலும், எந்த இடத்தில் அது இருந்தாலும், என் இயேசுவின் நாமத்தில் உமது பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். ஒரு நொடியில் உம்மிடத்தில் வந்த தொழுநோயாளியை எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சுத்தமாக்கின இறைவா, மரித்து 4 நாள் நாருமே என்று சொன்ன சடலத்தை எழுப்பிய இறைவா இயேசு சுவாமி, யாரெல்லாம் இடத்தில் வந்தார்களோ அத்தனை பேர் மேலும் மனது உருகின இயேசு ராஜா, யாரெல்லாம் எந்தெந்த வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ நான் அறியேன். ஆனால் ஒன்று நிச்சயம், அவர்களை தொட்டு சுகமாக்க உமக்கு வல்லமை உண்டு. அந்த வல்லமை இப்பொழுது கடந்து போகட்டும் என்று வேண்டுகிறேன். கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்கட்டும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நறுமணம் வீசட்டும். வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். ஐயோ, வெகு தூரத்தில் என் பிள்ளை போயிட்டார், எங்கள் குடும்ப உறவுகள் போயிட்டாங்க வேலை தேடி. வேலைக்காக மாற்றமடைந்து போயிருக்கிறவர்களை அவர்கள் எந்த தேசத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் காத்தருளும், ஆசீர்வதித்தருளும். சிலருக்கு இப்பொழுது கட்டிகள் உருவாகி இருக்கின்றன. அது வேர்க்குரு கட்டி என்று நினைக்கிறார்கள். எந்த கட்டியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். சிலருக்கு இருதய குழாய்களில் அடைப்புகள், சிலருக்கு நுரையீரலில் பிரச்சனைகள், சிலருக்கு ஆசன வாயில் கேன்சர் நோய்கள். ஏது எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு சொட்டு ரத்தம், அது இயேசுவின் ரத்தம், சுகமாக்குமே. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி தம் பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். யார் யார் எந்த கேஸ் வழக்கு பிரச்சனைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். அண்டை அயலகத்தாரோடு நட்புறவோடு பழக எங்கள் மக்களை நீ சமாதானத்திற்குள் நடத்தும், ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தது. ஆனால் நமது ஏஞ்சல் டிவியில் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது அற்புதங்களை பெறுவீர்கள். இன்றிரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை வழக்கம் போல் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் விடுதலையின் செய்தியை கொண்டு வருவார்கள். அது தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆக இருக்கும். பாருங்கள், பிறரை பார்க்க தூண்டுங்கள். குறிப்பாக விடுதலை வேண்டி நிற்பவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்து. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. thank you